டிஎம்கே வந்து அப்ரோச் பண்ணி எடப்பாடி உங்களை சிஎம் ஆக்குறோம் அப்படிங்கறது இதோட பொண்ணான வாய்ப்பு அவருக்கு கிடைக்க போறது இல்ல. அவ்வளவுதான், அந்த ஏடிஎம்கேங்கிற கட்சி க்ளோஸ் பண்றது. ஓகேங்களா, அவ்வளவுதான். எடப்பாடியால எலெக்டட் சிஎம் ஆகவே முடியாது ப்ரோ. அது வந்துட்டு எழுதப்படாத. எலெக்டட் எம்எல்ஏவா ஆகணும்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி துணை வேணும், அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எலெக்டட் சிஎம் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு கூடுதல் ஒண்ணு சொல்றேன், இனிமேல ஏடிஎம்கே இருந்து யாருமே சிஎம் ஆக முடியாது. ஏடிஎம்கே கட்சி இருக்குமான்னு பாருங்க. எடப்பாடி பிரேமலதா மாதிரி ஒரு கட்சியா மாறும். ப்ரோ அவங்க பேரை யூஸ் பண்ணாமே நம்ம தான் அவங்க கட்சி அழிச்சிட்டோம் ஒப்பாரி வைக்கிறானுங்க ப்ரோ உட்காந்து. என்ன ப்ரோ பண்ணாரு செம்மலையெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிறாப்ல. அவர் வந்து பேட்டி கொடுத்துருவாரு, விஜய் அதிமுகவே ஒரு பொருட்டா கருதவே இல்லைன்னு அவர் மனசு நொந்து போய் எவ்வளவு தூரம் வலிச்சிருந்தா அவர் வந்துட்டு இவ்வளவு தூரம் அதை வந்துட்டு இது வரைக்கும் அதிமுக எதிர்க்கப்படாம இருந்ததே இல்லை. ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கும் இல்ல எதிர்க்கப்படுற கட்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 2024 ஆரம்பிச்ச ஒரு கட்சி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகன்ற ஒரு அவர் நாட்டாக்காவே தொட மாட்டாரு. அவர் எப்படி அதிமுகவை தொடுவாரு? ஆனா இவர் கொடூரமா இருக்குது. ரெண்டாவது இவனுக்கு ஒண்ணு பாத்தியா, சவுக்கு சங்கல்னு ஆரம்பிச்சு எல்லாரும் எடப்பாடி உங்களுக்கு கீழே வரணுமா அப்போ நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து திமுக வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி இலக்காரமா பார்த்தாங்க. அவங்க ஆளுங்கட்சி அது கூட ஓகே. இவனுங்க வந்து எப்படி தெரியுமா இருந்தானுங்க, இப்பதானே வந்திருக்காங்க பாத்துக்கலாம், இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக தெரியும், அந்த மூட்லயேதான் இவனுங்களும் இருந்தானுங்க. ஞாபகம் இருக்கா எக்ஸ்பைரி இவனுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் இந்த பிகில் டைம்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பான், அவன் பேரு மறந்துட்டேன். ரஜினி மலை, அஜித் இன்னொரு மலை, அவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்திருப்பானே, அவன் பேர் தெரியல. அவன் வந்து எலெக்ஷனுக்கு பேர் தெரியல, மீசெல்லாம் நல்ல கட்ட மீசையா வச்சிருப்பான், விக்கு வச்ச மாதிரி. ராஜேந்திர பாலாஜி தான் அவரேதான் அச்சுடாக் கரெக்ட். அவரு வந்து லாஸ்டா வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ 2 வாரம் முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூ பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப வந்து தாவேக்கெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏங்க நாங்க பெரிய அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னங்க அந்த சின்ன பசங்களோட எங்களை சண்டை? டேய் இன்னைக்கு உன் நிலைமை என்ன? சின்ன பசங்க ஏறியும் மூஞ்சிலே முடிக்கல. சிவகாசியில மண்ண கவிட்டா இருப்பாரு ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் ராஜா. இது ராஜேந்திர பாலாஜி சிவகாசியில இவன் கீர்த்தனை அடிச்சு வரட்டினாங்கல்ல, 29 வயசு அவர்தான். எல்லா சின்ன பசங்கிட்ட தான் இந்த கிழட்டுங்க அடி வாங்கி உட்கார்ந்து, கிழட்டுங்கனாலே அடி வாங்குறதுக்குன்னு இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல ப்ரோ. இப்போ என்ன தெரியுமா ரீசெண்டா சொல்லிட்டு இருக்காங்களா, ஐயோ இவங்க எல்லாம் எஜுகேஷன் மினிஸ்டரா, ஐயோ இவங்க எல்லாம் வந்து இதோட மினிஸ்டரா. இதுக்கு முன்னாடி வந்து எயின்ஸ்டீனோ ஏதோ சயின்டிஸ்ட் எல்லாம் உட்கார வச்ச மாதிரி என்னமோ அவங்க வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா வச்சானுங்க முன்னாடி. அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவர் யூடியூபரா இருந்தாலும் சென்சிபிளா பேசிக்கிட்டு இருந்தாரு உட்காந்து யூடியூப்ல. மக்களுக்கு தேவையான கருத்து, மக்களுக்காக பாஜக எதிர்ப்பு, இப்படி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவரு. இவன் எல்லாம் அன்பில் மகேஷ்லாம் யாரு? பேனர் அடிச்சிட்டு இருந்தான் ஃபேன்ஸ் கிளப் பெட்ன்ட்டு. அதுதான் ப்ரோ இது கூட பரவாயில்ல ப்ரோ, ஒரே நிமிஷம், இது கூட பரவாயில்ல ப்ரோ. ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான அந்த மாச காசே போட்டு விட்டாரு. இவங்க என்னடானா கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன உடனே புள்ளக்குட்டி எங்கன்னு கேட்கறதுக்கு சொந்தக்காரங்க வருவானுங்க பாருங்க, அந்த மாதிரியே வரானுங்க. எங்க இன்னும் 1000 ரூபாய் வரல, எங்க இன்னும் 6 சிலிண்டர் வரல, எங்க இன்னும் 2500 ரூபாய் வரல அப்படின்னு. ஏங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க, இவங்க மட்டும் இல்ல, இவங்க கூட இருக்கிற ஒரு குரூப் இருக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு குரூப் ஸ்ட்ராங்கா சுத்தின்னு இருக்கும். பெரிய குரூப் கிடையாது, ரொம்ப குட்டி குரூப் தான். அந்த குரூப் முதல் நாள்ல இருந்தே வந்து எப்போ காசு கொடுக்க போறாரு, எப்போ சிலிண்டர் கொடுக்கும், ஏண்டாம் காசு இதெல்லாம் நீ போன ஆட்சியில என்ன பண்ணிட்டு இருந்த, எப்ப கொடுத்தான்? 26 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. நிறைய திடீர் போராளிதான் இருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் விடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு கூமுட்டை கேக்குது ப்ரோ, இன்னைக்கு ஒரு கூமுட்டை, நான் பேர்லாம் மென்ஷன் பண்ண, பெட்ரோல் பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு, இது காரணம் விஜய் தான் அப்படின்றான். ஐயோ நான் என்ன ப்ரோ சொல்லி புரிய வைப்பேன்? பெட்ரோல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்ல வரும், எப்படி அந்த அதாவது சின்ன சின்ன பசங்க தெரியாதவங்க பேசுறது ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்றாங்க. இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு ஒருத்தர், இமாமா ஒருத்தர், அவர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொலிட்டிக்கல் இது கூட இதுக்கு முன்னாடி பண்ணனதில்ல. இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கூட பண்ணினதில்ல. ஆனா இவர் இன்னைக்கு போய் பாருங்க,
டெய்லி அவருக்கு தெரியும் இது நடக்காது, இப்படித்தான் உடனே மாற எல்லாம் தெரியும். வேணும்னு டெய்லி இந்த பொம்பளை வைஷ்ணவி இருந்தாலும் வந்து ஆம்பளை விஜய் ஹேட்டர் விஜய் ஹேட்டர் இமாது ப்ரோ தானே இது கூட விடுங்க ப்ரோ, சில பேர் யூஏல தான் ஓட்டே இருக்காரு. போடல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இமாதுன்னு, அவர் வந்து ஓட்டும் போடல. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின்ல இருந்து பேசுறவங்க எல்லாம். அவங்க ஓட்டு போடுறது கூட நீங்க வர ஏன் மாட்டாங்க, ஆனா நீங்க ஏன் பேசுறது மட்டும் பாருங்களேன். அவ்வளவு முன்னாடி எதுக்கு போறீங்க? இந்த செந்தில் பாலாஜி ஓட்டு போட்டதுக்கு வந்து ஒரே ஒரு போட்டோ கேட்டீங்க. நல்ல போடல, அவரை போடவே இல்லை. முதலமைச்சர் சேர்ல உட்கார்ந்து ஒரு போட்டோ உங்களால காமிக்க முடியுமாடா? அது அவ்வளவுதான் வேணாம். எம்எல்ஏவா ஒரு போட்டோ காமிக்க முடியுமா இப்ப கரண்ட்ல? நிறைய பேர் வார்டு கவுன்சிலர் காட்ட முடியுமா உங்களால? 3 தொகுதி 3 எலெக்ஷன்ல இது வீரபாண்டியர் சேலத்துல இவ்வளவு மாசம் அவரை வந்து ஏடிஎம்கேல அவங்க என்ன பண்ண வச்சு ஜெயிச்சாங்க. 3 டைமும் ஏடிஎம்கே தான், 11 தொகுதியும் இப்ப ஏடிஎம்கே தான். இந்த சேலத்துல நீங்க வந்து இவங்க 4 தொகுதி அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. நான் சினிமா நியூஸ பார்க்க மாட்டேன்ட்டு போனார் உதயநிதி. இன்னைக்கு என்ன நியூஸ் பாக்குறாரு? நீ தமிழ்நாடே பாக்குது, உலகமே சட்டமன்றம் பாத்துட்டு இருக்கு, அசம்பிளி பாத்துட்டு இருக்கு. என் கூட பசங்களுக்கு பாலிடிக்ஸ் என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நான் உட்காந்து பேசுறது அவன் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா நியூஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல உதயநிதி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டமன்றம் நடக்கும் போது மட்டும் தான் 9 மணிக்கு ஏந்துக்கிறாரு, 8 மணிக்கு ஏந்துக்கிறாரு போல. முக்காவாசி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் மட்டும்தான் உதயநிதி கண்ணுக்கே தெரிவாரு. போன ஆட்சி பீரியட்ல, அவங்க ரூலிங் பீரியட்ல 4 மணிக்கு முன்னாடி உதயநிதி நீங்க சொல்லுங்க எங்கெங்கல பாத்தீங்கன்ட்டு. அவர்தான் 7 மணிக்கு பார்த்தேன் நியூஸ் பார்த்தேன். இனிமே அவர் சினிமா செய்தி மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பார்க்க முடியாது. அது கூட பார்க்க முடியாது. ரெட் ஜெயிண்ட போர்ட்டி எடுத்து உட்கார வச்சிருவானுங்க. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் உண்மையாலுமே பயங்கரமா பண்ணிட்டு இந்த கமல் ஊதுல நான் உண்மையாலுமே நம்பினேன். ஓகே ரெட் ஜெயிண்ட் சூப்பரா பந்து போலன்ட்டு. எப்ப ஆட்சி மாறிச்சா அப்பதான் நிறைய பேர் ஓபன் அப் ஆனா இங்க ரெட் ஜெயிண்ட்னால கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் விஷாலா அப்படியே சொல்லிருப்பாரு. என்ன ஒரு 1.5 மாசமா ரவுடி டைம்ல காணோம். யார் அது? ரவுடி டைம்டா, அது தூக்கின்னு வருவானே நாய் கூட போட்டோ போட்டீங்க. ஆமா ரவுடி டைம் காணோம், இப்ப வர்றதில்ல. நாய் போட்டோ போட்டு ஆன்டி இன்கியூபன்சி வாங்கின ஒரே கட்சி இவங்க தான்டா. ரவுடி டைம். ஓகே 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 புரிஞ்சுச்சு. இவங்களாவது ஆட்சியில இருந்தாங்க, அதிருப்தியை சம்பாதிச்சாங்க. குமரா ஒரு தடவை கூட ஒரு எம்எல்ஏ கூட ஆகாத ஒரு கட்சி வந்து அதிருப்தியை சம்பாதிச்சு. குமரம் வந்தா எனக்கு அந்த டாபிக் கொஞ்சம் பேசாம இருக்க முடியாது. நான் வேற போய் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். 1 மணி நேரம் பாக்குறதா இருந்தா உன்னைய மிதிக்கணும். உண்மையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அப்படியே வந்து சைட்ல காதுல ஓட விட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் பைத்தியக்காரனை இப்பயும் வந்து 40 நிமிஷம் வந்து நம்மளை பத்திதான் பேசிக்கிட்டு இருக்கிறான். யாரு அவன் வர்த்தவன்டா, வேஸ்ட் வேலோடா. யாரு? மஞ்சப்பொடிவா? மஞ்சப்பொடியோட அண்ணே. அப்படியாடா? நம்மள பத்தி தான் பேசுறானா அந்த கூட்டத்துல? ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டானுங்கல்ல. மே 18 வந்தா சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது, கலெக்ஷனை பார்க்க போயிருவாப்ல. இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க, இன்னைக்குதான் வந்து அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்களாம் புதுசா. இதுக்கு மேல யாருகிட்டயும் பேச மாட்டாங்களா, பேசாமலே எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்களா, திரும்பி பேசாமலே எலெக்ஷன் ஜெயிக்க. அதுதான் தெரியல, போறாங்களா. இவன் வந்து ஆப்படிச்சுட்டு போயிட்டானே வசூலுக்கு, இலங்கை எம்பி. இந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும் மேடம், இதுக்கு 5 வருஷம் ஜெயிக்காம நீங்க என்னடா எதுக்கா காசு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சிருக்கோம். இன்னொன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த மக்களுக்குமே காசு கொடுக்குற மக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும். என்னன்னா இப்போ சீமான் வந்து அங்க வந்து சிட்டிசனா மாறி எலெக்ஷன்ல இருந்தா அட்லீஸ்ட் அவங்க இனத்துக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்ல வந்து ஒரு அது பேர் என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இங்க சிஎம் ஆனா என்ன பண்ண முடியும் அவனால? நல்ல பாயிண்ட் நான் சொல்றேன். அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து கட்டமைச்சுட்டாங்க, நமக்கு பிரச்சனைனா தமிழ்நாடு வரும், இந்தியா வரும் அப்படின்னு. அந்த பிரபாகரன் காலத்துல இருந்தே இருக்கு அந்த கட்டமைப்பு. அப்படியே அவங்க அந்த மக்கள் வெளியே போனவங்க அப்படி ஃபாலோ பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டாலதான் நமக்கு ஒரு ஈழம் வரும், இளைய மலர்ந்தால் ஈழம் வரும்னு சொன்னா, அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நேற்று கூட அதுல பேசுறப்ப சொல்லியிருந்தேன், இவங்க ஈழத்துக்காக எந்த ஒரு இதுவுமே வைக்கல. இவங்க இங்க வந்து ஆடு மாடு வெத்துறேன் மேடு வெத்துறான்னு இருக்காங்க. இவங்களை நம்பி எப்படி பணம் தராங்க?
புரியுதுங்களா? அவங்க நான் இன்னுமும் அந்த ஃபாரின்ல இருந்து பண்றவங்க அவங்க இதெல்லாம் போய் பாருங்க, சீமான் தான் நம்மளை காப்பாத்துவாரு அந்த மைண்ட் செட்லயே இருக்கிறானுங்க. அவங்க ரியாலிட்டி என்னன்னு புரியல. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்னென்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்கிறது புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் அடிச்சதுன்னா அவங்க அப்பனா அடிச்சு கொண்டா ஒரு பிரதமர் அடிச்சு கொண்டா விடுவாங்களா? அது அன்னைக்கு பழைய அரசியல் போச்சு. இன்னைக்கு புது அரசியல் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து என்ன பண்ணணும், என்ன தேவை, அவங்க மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வைக்கணும், இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அவங்க நம்ம கட்டியே இத்தனாயிரம் பொய் கதை சொல்றவன் அவங்க எத்தனாயிரம் கதை சொல்லியிருப்பான். பண்ணிருப்பான். அவன் இன்னும் திருந்தலண்ணே. இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு வந்து நான் என் கையில அந்த நலை சிக்கிச்சு பச்சை மட்டி எடுத்துன்னு வந்து இதுக்கு அசம்பிளிக்கு போவேன்னு சொல்றானே. இன்னைக்கும் முடிஞ்சிச்சு, அவுடேட்டட் ஆயிடுச்சு. யாராவது நம்ம நெய்தல் அமைச்சு போய் சுடுவாங்கிறதெல்லாம் யாரு ஏத்துக்கிற அந்த காலத்துல? எந்த குழந்தை ஏத்துக்கும்? அதை நம்பி ஒருத்த மனத்தை போடுறான்னா அவன் எவ்வளவு முட்டாளா இருப்பான். நம் தமிழ்ல இருக்கிற முக்காவாசி பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், அனைவரும் முட்டா பயிலுக்கு தான். இல்ல கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அவங்களுக்கு நிற்கதியா இருக்கிறாங்கண்ணா. அவங்க யாரோ ஒருத்தர் இப்போ யாருமே பேசாதப்போ ஒருத்தர் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சும்மா பொய்யாச்சுன்னு சொல்றாங்க தாட்ல இருக்கிறாங்க. ப்ரோ என் ஆஃப்லைன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சீமானோட தம்பி தான் ப்ரோ. அவன் சீமானோட தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட நான் வந்து மண்டைகளுக்கு போன் அடிச்சேன். அவன் கிட்ட ஒரு டைலாக் சொன்னான் ப்ரோ. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. நீங்க எல்லாம் வந்து மரத்து கீழே போய் நிழலா நிக்கிறீங்கடா, நாங்க ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தி மரமா வளர்க்குறோம்டா அப்படின்னு நான் பாருங்க. அதுக்கப்புறமால இருந்து இனி வரைக்கும் அவனுக்கு போன் கூட பண்ணது இல்லை தெரியுமா? இல்லைங்க, இப்ப நம்ம கடைக்கு பால் போடுறவரு இன்னைக்கு காலையில பேசுறாரு. அவரெல்லாம் இறந்துருவாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் 5-6 அடுத்த எலெக்ஷன் சீமான் தோத்துட்டு செத்து போயிருவாரு. இவரெல்லாம் உண்மையாவே சொல்றேன், அவ்வளவா இருக்கிறாரு. அவர் பேசுறது நம்ம சொல்றது புரிய முடியல. அவருக்கு என்னங்க பண்றாரு அதை சொன்னா புரியல. நீங்க விஜய் ஃபேன் அதனால உங்களுக்கு சீமான் பிடிக்காது. எங்க நல்ல கருத்து நான் வந்து இல்ல சபையில ஒரு விஷயத்த மட்டும் லைட்டா கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காங்கிரஸ் பத்தி சொல்லுவீங்கல்ல, என்ன அது நீங்க அப்படம் கொண்டா விடுவாங்க. அது வந்து அதை நம்ம சரின்னு சொல்ல முடியாது. அது வந்து வேற பாலிடிக்ஸ். ஓகே, அதை நம்ம நியாயம்லாம் எல்லாம் சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தேசிய அளவுல ஒரு அரசியல தமிழ்நாட்டில இருந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதா இருந்தா, ஒரு கட்சியா தேர்தல் அரசியல நீங்க இருக்கிறீங்க, தேசிய அளவுல நீங்க கான்ட்ரிபியூட் பண்றதாங்கன்னா இப்ப இங்க மோடி வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலையும் பாஜக மத்தியில ஆளக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலும் நம்ம இருக்கிறோம். வேற எதை வச்சு நீங்க வந்து இப்போதைக்கு ஒழிப்பீங்க? அதான் ரொம்ப சிம்பிள். நீங்க 3வது அணி கட்டுவீங்களா? இங்க ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறதுக்கே துப்பு இல்ல உங்களுக்கு. ஒரு எம்எல்ஏ சீட்டு தலைவர் கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கிறது கூட துப்பு இல்ல. முழு பேரோட சேர்த்து சொல்லுங்க. அதுக்கான முயற்சியே பண்ணலாம். சோ வெல்லணுங்கிற ஒரு நினப்பும் இல்ல. தேவை கட்சி நடத்தணும். ஒரு நிமிஷம், கட்சி நடத்தணும், தவளத்தா சுத்திட்டு இருக்கணும். அது எப்பவுமே வந்து 1% 2% அப்படி கூடிக்கிட்டே போகணும். அதை வச்சு ஒரு வசூல் வேட்டையை போடணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல். இதுல தமிழ்நாட்டு அரசியல் அளவுலேயே ஒரு எம்எல்ஏ கூட உங்க டெபாசிட் கூட வாங்க முடியல. உங்க தலைவராலேயே டெபாசிட் வாங்க முடியல. டாக்டர் பிரபு கிட்ட தோக்குறாரு. இதுல நீ எப்படி வந்து தேசிய அரசியல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவ? அண்ணா டாக்டர் பிரபு கிட்ட தோத்தது கூட நீ ஏத்துக்கலானே. எத்தனாவது இடம் வந்தாலும் எட்டி பத்தியான கொஞ்சம் 4வது இடம். ஆமா, அந்த அளவுக்கு ஒரு பாண்டி கிட்ட தோக்குறீங்க. நீங்க வந்து 2வது இடத்துல ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்த மாதிரி நீங்க பேசுறீங்க. அந்த ஆளு 4வது இடத்துக்கு வந்திருக்கா. அந்த ஆளு எவ்வளவு டோட்டலா வாங்கியிருக்கான் ஓட்டு? இல்ல நேத்து ஒரு தம்பி போட்டிருந்தாரு, கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா போன டைம் 55,000 ஓட்டம், இந்த டைம் 65,000 ஓட்டம். நம்ம வளர்ந்துட்டு வரோமா? கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா போன ஒரு எலெக்ஷன் 55,000 ஓட்டு, இந்த டைம் 65,000. 50 வருஷத்துல 1,00,000 ஓட்டு வாங்கிடலாம். இல்ல இங்க ஒரு தொகுதியில பையன் வந்தா இல்ல ஒரு தொகுதியில உட்காந்துக்கிட்டு வந்து 35% எடுக்கிறத பத்தி பேசினாயும் ஒரு மாவட்டத்துல 6% எடுத்ததை பெருசா பேசின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பைத்தியார பயிலுங்க. இதேதான் போட்டிருந்தாங்க பாத்து. இல்ல இது ஆக்சுவலா நீ கட்சி எதுக்கு ஆரம்பிச்ச? ஓகேவா, நீ வந்து இந்த திராவிட கட்சிகளை தோக்கடிக்கணும், ஒரு தமிழை ஆளணும், ஓகேவா, தமிழ் தேசியத்தை இது பண்ணணும் அப்படிங்கறதுதானே அவனோடது. ஓகேவா, நீ சொன்னதுல ஒரு தமிழனு பால்றானா? திராவிட கட்சிகள் 60-70 வருஷமா இல்லாத ஒரு புது கட்சி இப்போ ஒரு ஆட்சியில வந்திருக்கு. எந்த இடத்துலயும் நம்ம வந்து தமிழ் தேசத்தை எதிர்த்தோ அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோ எந்த இடத்துலயும் நம்ம எடுக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ விஜய உட்காந்துக்கிட்டு நீ அது உன்னோட முதல் எதிரி மாதிரி உட்காந்து நீ எதிர்த்ததுன்னா உன் அரசியல் என்ன அரசியல்? இவனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, நான் தப்பே சொல்லல, இவங்க ஏமாந்து இருக்காங்க, இவங்க முட்டாள் மாதிரி இருக்காங்க. ஓகேவா, அதாவது
எந்த தேர்தலையும் நீ வெற்றி பெற மாட்டேன். அப்புறம் எப்படி உன்னோட இப்ப இதெல்லாம் இப்ப நிறைய சொல்றேன்ல, இதெல்லாம் தமிழ் தேசியத்துல நான் இதெல்லாம் இது பண்ணுவேன் அப்படின்னு, எதை வச்சு நீ சாதிப்ப? அதை வச்சு ஒரு பதவி கூட இல்ல உனக்கு. அதுக்கு உண்டான ஒரு ஆக்ஷன் ஒரு இது பண்ண உனக்கு தேர்தல் செல்ல என்ன பண்ணணும், எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு நான் இது பண்ணாம நான் பாட்டு நிப்பேன், 3% வாங்குவேன், 2% வாங்குவேன், திருநெல்வேலி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க? சிம்பிள் தான் ப்ரோ, நல்லா புரிஞ்சுக்காங்க. நம்ம தளபதியே நம்ம ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு, இலங்கைங்கிற ஒரு படமே வரைபடமே நாட்டுல எல்லாம் பண்ணிருக்கணும். இன்னைக்கு பேச முடியாது. அவங்க அதிகாரத்துக்கு வந்தா இந்த பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கல்குவாரி, அந்த ஃபேக்டரிங்கிற செப்பரேட்டா மிரட்டி பணம் வாங்குவாங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்க போய் நின்று டீலிங் பேசுவாங்க. பணம் கொடுக்கலையா அவங்கள நான் போராட்டம் பண்ணுவேன். இப்ப நாம் தமிழர் போராட்டம் பண்ணானா அந்த நியூஸ் இந்தியா ஃபுல்லா வரும், அந்த தமிழ்நாடு ஃபுல்லா வரும், உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிட்டு பாருங்க. ஒரு டைம் போராட்டம் பண்ணிருப்பாங்க, அடுத்த டைம் அந்த கல்குவாரி நடந்துட்டு தான் இருக்கும், இவங்க பணம் செட்டில் ஆயிரும் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்குவாங்க. இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த தொகுதியில மட்டும் திமுக ஆப்போசிட்டா பேசுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா ஆளை நிப்பாட்டாங்க. இப்ப அப்படியே மாறிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. இப்ப கட்சி கிட்ட பணம் வாங்கிறாங்க. ஒரு கட்சி ஒரு டைம் டிஎம் கேடுவாங்க, அடுத்த டைம் ஏடிஎம் கேடு, அடுத்த டைம் டிஎம், இப்படி வாங்கிட்டு இப்படி இதுதான் அவங்களுடைய அரசியல். அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த அதிகார இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு, நெய்தல் படை அமைச்சிருவாரா, ஹெலிகாப்டர்ல மாறி ஒரு ஐயோ அந்த டாபிக்கே முதல்ல எடுக்காதீங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் இவ்வளவு நேரம் பேசுறது. கண்டிப்பா அவன் வந்து அதிகாரத்துக்கும் வர மாட்டான், ஒரு இதுக்கும் வர மாட்டான். அவன் சும்மா இன்னொன்னு அவன் காசு ஏமாத்துறானா, ஏமாறுறவங்க ஏமாந்து போட்ட தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, டிசர்வ்டு தான் அவனுங்களும் ஏமாந்து போறதுக்கு. புரியுது. நானா யாரையும் ஏமாத்தல, ஏமாற தயாரா வாய்ப்பு அவ்வளவுதான். அவன் தெரிஞ்சுதான் ஏமாறுறானுங்க, தெரிஞ்சுதான் ஏமாத்துறான். ஆனால் நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணி இது பண்ணோம்? காசு கொடுக்குறோம் சாவுங்க. அதிகாரத்துக்கு வர மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு, நீ எதுக்கு இனிமேல் உட்காந்து தேர்தல் அரசியல்? நீ அந்த திருநெல்வேலி வாங்குற காசை வந்து நீ மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லண்ணே. எங்க அண்ணன் வந்து ஃபார்ச்சுனர் கார் இப்ப வச்சிருந்திருக்காரு, இப்ப அடுத்து டிஃபெண்டர் கார் வாங்கணும், நீங்க அமைதியா இருங்க. நேற்று இன்னொருத்தம் போட்டோம்மா, விஜய் வந்து குஜராத்ல திருநெல்வேலி வாங்கலையா, குஜராத் நிலநடுக்கத்துக்குன்னு அவர் வாங்கி மக்கள் கொடுத்தாரு, நீ வாங்கி என்ன பண்ற? டிஃபெண்டர் கார் வாங்குறதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம்? எங்க பிரேமாலி மசாரி மாதிரி பண்ணாலே போயிருங்க. இல்ல இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. பிரேமா அக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் இதுக்கு டிஃபெண்டர் கார் இவ்வளவு சீட்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா செய்ய தானே இது ஒண்ணு இது குடிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்ல, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது அன்னைக்கு வந்து திமுக வந்து எல்லாரும் போயிட்டாங்க, மத்த எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா திமுக சேர்ந்து இதுவும் இந்த அம்மாவும் கிளம்பி போயிடுச்சு. இது ஒரே ஒரு ஆள் தான் போயிருக்குது. இது என்ன கதை? இவங்களும் அந்த இவர் ஒருத்தர் இல்ல அந்த முஸ்லிம் கட்சி அன்சாரி ஆமா, அன்சாரி பிரதர் வந்து அவங்க ஆன்டியும் அந்த அங்கிள் மட்டும் தான் போனாங்க. எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த 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 சபைக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க. மசாரி வரி இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு ஒண்ணு வந்து பிரச்சனை இல்லை. திமுக நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆமா அம்சா அக்கா, ஹம்சா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிக பெரும் மாபெரும், நம்ம வந்து 2 கோடி ஓட்டுக்கு டுவர்ட்ஸ் 2 கோடி ஓட்டுக்கு மார்ச் பண்ணுவோம். நம்ம என்ன கம்மியா சொல்ற? 2.5 கோடி 3 கோடி ஒன்னால வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது. சொல்லி பாரு. நான் சொல்ல மாட்டேன் வந்து நானும் சொல்லணுமாப்ல, நான் இது செய்யதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன மேட்டர்னா, இப்ப வந்து உங்களை வந்து ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவன் வந்து உங்களை அடிக்கிறான், கேக்குதா? கேக்குது சொல்லு. இப்ப வந்து உங்களை வந்து ஒருத்தனுக்கு பிடிக்கல, அதனால வந்து அவன் வந்து உங்களை அடிக்கிறான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வரும், திருப்பி அடிக்கணும்னு தோணுமா? திருப்பி வந்து அவனை திருப்பி அடிச்சது போதாது உங்களுக்கு, அது மட்டும் பத்தாது, என்னையவே அடிக்கிறியான்னு இன்னொரு அடி சேர்த்து அடிச்சாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? இதே நிலைமையில தான் திமுக காரன் வந்து இருக்கான். அதாவது ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வன்மம் அதிகமா இருக்கும். திருப்பி அடிக்கணும், திருப்பி நம்ம வந்து அவனை வந்து வீழ்த்தணும், அவனை வந்து கீழே சாய்க்கணும் அப்படிங்கிறதுல தோத்தவனுக்கு தான் அந்த வீரியமும் வன்மமும் வந்து வேகமும் அதிகமா இருக்கும். அந்த வேகத்திலயும் அந்த வன்மத்திலயும் தான் இப்ப வந்து அவனுங்க வந்து இது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்த வன்மத்தை ரெட்டிப்பா நம்ம மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஜெயிச்சுட்டோமே, சிஎம் ஆயாச்சு, இதுக்கு மேல அண்ணன் பார்த்துப்பாரு, நம்ம தான் ஆட்சி, நம்ம வந்து கடைசி 1 வருஷம் வேலை பார்த்து நம்ம வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம், அடுத்த எலெக்ஷன்ல முடிச்சிடலாம்
அப்படி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நினைச்சீங்க, அந்த மாதிரி வந்து நம்ம இருந்துக்கலாம். நமக்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு நமக்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு. பிஎம் அடுத்த பிஎம் ஆயிடுவாருன்ற லெவலுக்கு நம்ம ஆளு போயிட்டாரு. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. ஒருத்தன் வந்து அவதூறு பரப்புறானா அவனை எடுத்து சண்டை போடுங்க, அவனை எடுத்து களமாடுங்க இங்க. ஓகேவா? அவன் வந்து அவனோட மோட்டிவ் எல்லாமே நம்ம அடிச்ச அடியால வந்து அவன் அந்த வேகத்துல அந்த இதுல பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? நமக்கு வந்து அவன் அடிச்சது மட்டும்தான் தெரியும். அவன் வந்து அதனால எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து அவன் திருப்பி பண்றப்பதான் அது விளங்கும். அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முதற்கொண்டு நான் வந்து 6 மாசம் வந்து நான் வந்து தாவேக்கா வந்து எதுவும் பேச மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஒரு ட்வீட், டெய்லி ஒரு அழுக, டெய்லி ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்காப்ல ஏறி. ரெஸ்டே இல்லாம. எலெக்ஷன் இப்பதான் முடிச்சு, ரிசல்ட் இப்பதான் வந்துச்சு. புது அரசு ஆட்சி அமைச்சு நான் 10 நாள் கூட ஆகல. இன்னமும் இந்த 10 நாளுக்குள்ள எத்தனை அவதூறு, எத்தனை தாக்குதல் பண்ணிட்டாங்க திமுக தலைமையில இருந்தே. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. இதுக்கு மேலதான் நம்ம இரட்டிப்பு ஆக்டிவா இருக்கணும். எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்டிவா இருங்க. ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம பண்றது நல்லத. ஓகேவா? நம்ம வந்து அது பண்ணாலே போதும். இவனுங்களை எடுத்து களமாடுறதை தாண்டி நம்ம அதை கவர்மெண்ட் பண்றதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும். ரொம்ப கவனமா இருங்க. அவனுங்க வந்து நம்மளை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இப்ப இறங்கியிருக்கானுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பசங்க எல்லாம் இப்பதானே வந்து மறுபடியும் வந்துருவாங்க, கண்ணு மாதிரி வந்துருவாங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வாரம் ஆகட்டும், போட்டு மறுபடியும் திரும்ப கம்பேக் பண்ணிட்டு. சுகேல் ஒருத்தன் ட்விட்டர்ல சுத்திட்டு இருப்பானே, பெரிய ஐடி. இல்ல எக்ஸ்பெரி கண்டிப்பா நம்ம ஸ்பேஸே சரி, நம்ம கொஞ்சம் வந்து வாரத்துல ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப ஒருத்தன் வந்து அவதூறு பரப்புறான். அதுக்கு வந்து நம்ம சைடு இருக்கிற ஒரு ஐடியா வந்து அதுக்கு வந்து அதோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, அதான் அவர் போட்டுட்டாரு, நம்ம போட்டு என்ன போகுது அப்படின்னு நினைக்காது. நீங்களும் எடுத்து போடுங்க. நீங்களும் உங்க ஐடியில அதை பதிவு பண்ணுங்க. நீங்களும் அதை ரிப்ளையா போடுங்க. அதை எவனாவது ஒருத்தன் நம்பிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு கமெண்ட்ல எங்கேயாவது ஒருத்தன் நம்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் வந்து உண்மையா வந்து ஒருத்தனை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு உண்மையான தகவலை வந்து ஒருத்தனை கொண்டு போய் சேர்க்கறது இதுதான். அவன் போட்டா பெரிய ஐடி, இதுக்கு மேல நம்ம இதுக்கு போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்களும் உங்க ஐடியில போடுங்க, பதிவு பண்ணுங்க. ஓகே? அந்த மாதிரிலாம் சொல்லுங்கண்ணே. என்னன்னா இன்னைக்கு திமுகவுடைய அபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது லைக் வந்து விங்ல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் விங்க அந்த இதுல இருந்து அவங்கள போடுறாங்க. என்னமோ லைக் வந்து 15,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான அவ்வளவு பெரிய அவதூற இந்த நவீன காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட பத்தி உங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இதுலயோ வருது. இப்ப திமுக பிரமுகர் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத எடுத்து போட்டு நீ ChatGPT ஜெமினிலையும் பார்த்தாலே அதோடைய ப்ராக்ரஸ் என்ன, எப்போ இனிஷியேட் ஆச்சு, எப்போ அதுக்கு வந்துட்டு டிஸ்கஷன் போயிருக்குது, May 3 அதுக்கு லேண்டுலாம் பார்த்து முடிச்சு அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அப்பவே முடிஞ்சாச்சு. அப்ப May 3 தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுன்னா ரிசல்ட் கூட வரல. அப்போ யார் ஜெயிக்க மாட்டான்னு கூட தெரியாத அந்த காலகட்டத்துல ஒரு டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்குது ஆந்திர பிரதேசத்துக்கு. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் நீங்கலாம் வந்து என்ன நொட்டிக்கிட்டா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பதவியேற்று, அதாவது இவருக்கு வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பதவி ஏற்கிறது விட்டுதல், ரிசல்ட் எக்ஸ்பைரி கூட என்கிட்ட கேட்டான், ஆனா இது என்னண்ணே, இது இந்த மாதிரி விடக்கூடாது, இது என்ன அப்படி நம்ம வந்துட்டு ஒரு 4 நாள் கூட ஆகல, இந்த மாதிரி 1500 கோடி. அப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஆனா இது நடப்பு இதுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்பவே நாம பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இன்ஃபேக்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இவனுங்க அப்பட்டமா ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப கேவலமா அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறது, அந்த மாதிரி பண்றது, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி சொன்ன மாதிரி அது என்னன்னா, அது வந்து எனக்கு ஏன் அவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா 15,000 கோடிங்கிறது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. இப்படியே நம்ம வந்து அதாவது ஸ்வாகா பண்ணிட்டாரு, இந்த டிவி கேரஸ் வந்து ஸ்வாகா பண்ணிடுச்சு, விஜய் வந்து ஸ்வாகா பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது விஷமத்தனமான டைட்டில் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கும். இதுல ஒரு நுட்பமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பாயிண்ட மறந்துட்டேன். இப்ப அந்த இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இதுல இன்னும் யோசிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதே அவதூறுன்னு நம்ம சொல்றோம்.
அதுல ஒருபடி மேல போய் அதுக்கு ஒரு டைட்டில் போல்டு லிங்க்ல போல்டு ஃபாண்ட்ல வந்துட்டு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, ஸ்வாஹா. என்னமோ ஊழல் செஞ்சிட்ட மாதிரியான ஒரு இது. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் ரிசல்ட்டே வரதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே அது ஆந்திர பிரதேசத்துக்கு சந்திரபாபு நாயுடு ஃபைனலைஸ் பண்ணிட்டார். 3ஆம் தேதியே அதுக்குண்டான நிலங்களை எல்லாம் காட்டி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அவங்க வந்திருக்கிறதே கிக் ஆஃப் மீட்டிங்காக வந்திருக்காரு ராஜ்நாத் சிங். 7ஆம் தேதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. தலைவர் அப்ப பதவியும் ஏற்கல. 3ஆம் தேதி இந்த லேண்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டே வரல. இதுல டைட்டில் என்ன ஸ்வாஹா அப்படின்னு அதை கலைஞர் நியூஸ் போடுறான், எல்லாரும் வந்து போடுறான். இதை வந்து ஏதோ ஊழலே பண்ணிட்ட மாதிரியான ஒரு சித்தரிப்பு. ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதே அவதூறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உங்க காலகட்டத்திலேயே நீங்க அதை ப்ராப்பரா அதை செஞ்சிருந்திருக்கணும், அதை லயஸ் பண்ணியிருந்திருக்கணும் யூனியன் கவர்மெண்டோட நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கேயே வந்து குளறுபடிகள் இருக்குது. அப்பட்டமா வந்து பதவி ஏற்று 4 நாளா கூட அவளை இந்த அவதூறை வந்துட்டு கிளப்புறானுங்க. சோ இங்க இப்ப இத எந்த தொலைக்காட்சியும் எடுத்து அது ஃபேக்ட் செக் பண்ணி இவனுங்க போட மாட்டானுங்க. ஏன்னா ஃபுல்லாவும் டிஎம்கே கண்ட்ரோல். இதுக்காக நம்ம கட்சியில இருந்து யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்களா? பொறுப்புல இருக்கிறவங்க வந்து இருக்கிற மறுப்பு தெரிவிச்ச மாதிரி. ஏன்னா அவங்களும் கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா இது நம்ம சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ன்ட்டு நம்ம எடுத்துட்டு போனாதான். இத்தனை டேட்டா இருந்தும் எதுவுமே மறைக்க முடியாத ஒரு இதை வச்சே நம்ம பொய்யா ஒரு அவதூறு இது பண்ணிட்டு இது பண்றானுங்க. இதெல்லாம் நம்ம கவுண்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து டிவில பண்ண மாட்டாங்க, ஓகேவா? எந்த சேனலும் பண்ண மாட்டாங்க. இது டிவி பண்ண அதெல்லாம் இல்லைண்ணே. நம்ம சைடு வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்த ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க தேடி எடுத்து போட்டு அதை வந்து உள்ள போய் என்ன நடந்திருக்கு, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, இது வந்து எப்போ கைமாறிச்சு, எப்போ இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது வந்து எல்லா டேட்டாவும் எடுக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ஐடிவிங்கோட வேலை. இது அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்ப ஆரம்பிச்சிச்சு, இப்ப கைமாறிச்சு, தமிழக அரசு இவ்வளவு பண்ணிருக்கு, ஆனா ஆந்திர அரசு வந்து இவ்வளவு அவங்க வந்து இத்தனை ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்டுக்காக. அதனால வந்து அது வந்து பெட்டரான இதுவா இருந்துச்சு, உள்ள மத்திய அரசுக்கு போயிருச்சு. இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவோ இல்ல ஒரு மீமோ ஏதோ ஒன்று போட்டா தான் இந்த விஷயம் தெரியாத ஆட்களுக்கு அது வந்து கிளியரா புரியும், கன்வே பண்ணலாம். எல்லாருக்கும் உட்காந்து இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆயிருச்சு, தளபதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சைன் ஆயிருச்சு அப்படின்லாம் எல்லாருக்கும் வந்து இந்த ப்ராஜெக்டை உட்காந்து விளக்கம் கொடுக்க முடியாது. இப்ப சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதானே தெரியல. 15,000 கோடியை வந்து, அதாவது இங்க நமக்கு தெரியாத விஷயம் பல வாட்ஸ்அப் குரூப்ல பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து 15,000 கோடியை காவு கொடுத்துட்டோம் அப்படின்னு. அதுக்குத்தான் நான் சொன்னேன், இவங்க வந்து நம்மளை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கிற வேகம் வந்து இரட்டிப்பா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னேன், இந்த விஷயத்த வச்சுதான் நான் சொன்னேன். ஆமா, இது வந்து அதாவது இவன் என்னமோ சொல்றான் நமக்கு புரியல அப்படின்னு கடந்து போற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க போடுறது பூராமே நீங்க அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பொய் வந்து புரியும். நான் வந்து எனக்குமே இது என்னென்ன இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை வந்து 15,000 கோடி அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு ஃபேக்ட் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியுது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் ஆந்திரா வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்து தெரியுது. இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க? அதுக்கு வந்து ஐடிவிங்கோட சப்போர்ட் இருக்கணும்ல. ஐடிவிங்க இதை எடுத்து போட்டு நான் எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க எடுத்து போட்டு பேசினாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ட்வீட்ஸ் வந்து நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பெரி நமக்கு எதிரான அவதூறுகள் எல்லாமே ஐடிவிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல வந்துடும் இப்போ. ஓகே, ஆல்ரெடி கொஞ்சம் இறங்கிட்டாங்க. நாமளும் வந்து நாம தான் ஐடிவிங், வேற என்ன ஐடிவிங்கிற அந்த ஒரு பேஜ் மட்டும் ஐடிவிங் கிடையாது. அந்த ஐடிவிங் கிட்ட நம்ம சொல்லுவோம், ஒன்னா சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இந்த இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அடுத்த ஹரிஸ் ப்ரோட்டெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், அடுத்த ஒரு கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒன்னா கூடுவோம். ரொம்ப டெஃப்டா இவங்களுடைய இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இவங்களுடைய அவதூறுகள் இந்த இதெல்லாம் இருக்குதா இல்லையா, ஆர்கனைஸ்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொய் புத்தலாட்டங்கள் நேர்மையான விமர்சனங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். பெரிய தலைமைக்கு கூட வந்துட்டு தெரியப்படுத்துவோம். ஓகேயா, ரொம்ப நேர்மையா ஆனஸ்டான ஒரு விமர்சனம், இது சரி செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா இதனால ஆட்சிக்கு கெட்ட பேரு, இதனால நம்ம தலைமைக்கு கெட்ட பேரு, மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு நேர்மையான விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம வந்து அதை எடுத்து அதையும் நம்ம தலைமைக்கிட்ட கொண்டு போவோம். ரீசனபிளான கிரிட்டிசிசம், சில்லறத்தனமா இல்லாம ரீசனபிளான ஒரு கிரிட்டிசிசமா இருந்ததுன்னு சொன்னா அதையும் நம்ம வந்து ஆனர் பண்றதுக்கு வந்து இதாக தான் இருக்கிறோம். லைக் வந்து அதை எடுத்து நோட்டீஸ், சிக்னிஃபிகண்டான ஒரு இஷ்யூ, அது சரிதான், சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் மேலேயே ஒரு பெரிய கலங்க வர மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா அதையும் எடுத்து வைப்போம்.
அதானே, ஒண்ணுமே இல்ல. ஒரு விஷயம் இருக்குன்னா அதோட தரவுகளை மட்டும் கொடுத்துட்டா போதும். இங்க ஷேர் பண்றதுக்கு கோடி பேர் இருக்கான். ஆமா 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 இது வந்து ட்விட்டர் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இவனுங்க வந்து நிறுவ நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மக்களை ஒரு கில் ட்ரிப்புக்குள்ள தள்ளணும். நீங்க எல்லாம் வந்து ஒரு முட்டா பயல்களுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு தேவையான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்க காசு கொடுத்துதான் இன்ஃபுளுசர்ஸ் புக் பண்ணணும். ரெண்டாவது நான் உனக்கு சொல்லிடுறேன், கடந்த கால வரலாறு இதை நம்ம லேசில் எடுக்கல என்றாலும் கடந்த கால வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவங்க பண்ற இன்ஃபுளுன்ஸ் திரும்ப திரும்ப அந்த திமுகவுடைய ஓட் பேங்க், அது கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க்னு சொல்றதுக்கூடிய அந்த சாரா இருக்குதா இல்லையா, இவர்களை மட்டும்தான் சென்றடையுது. இவங்க தான் திரும்ப திரும்ப கிக்கி பிக்கி பண்ணிக்கணுமே தவிர்த்து பொதுமக்களையோ வெகுஜன மக்களையோ சாமானிய மக்களையோ யாரையும் இந்த அவதூறு ரொம்ப பெருசா வந்து சென்று சேரல அப்படிங்கிற. அதனாலயும் நம்ம இதை குறைச்சி எடை போட்டுற முடியாது. நம்ம சிம்பிளா கேட்கல. நம்ம ஆட்சியின் மீது அவதூறு, நம்மளுடைய எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸ் மீது தொடர்ச்சியான ஆர்கனைஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப கீர்த்தனாவெல்லாம் வந்து அவங்க கட்டம் கட்டுறாங்க கம்ப்ளீட்டா வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தவிடுபடி ஆக்க வேண்டியது வந்து நம்ம ஐடி விங்கோட வேலை தான். அது எல்லாத்துக்குமே இருக்கணும். நமக்கு அவ்வளவுதான், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இவரோட வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு நோ மோர் ரிட்டையர்மெண்ட், அவ்வளவுதான். இல்லையா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு தொண்டனா இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள் போன் அடிச்சு, அண்ணே 4ஆம் தேதி விட எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடணுண்ணே அப்படின்னு நான் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். 4ஆம் தேதி விட எல்லாத்தையும் மூடிட்டு வேலையை பார்ப்போம், அடுத்து நம்ம போக வேண்டியது இருக்கு லைஃப்ல, அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இங்க இதை விட்டு நகரவே முடியல. அந்த மாதிரி இருக்கு நிலைமை. எங்க நம்ம வந்து போயிட்டா இன்னும் 4 சேர்ந்து பரவும் அப்ப அந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஏதோ இப்ப நம்ம இல்லைன்னா தலைவனை வந்து என்ன பண்ணிடுவாங்களா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த இது ஐயோ அந்த மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், என்ன நடக்குதோ என்ன பண்றாங்களோ அப்படின்ற அந்த இது. பாப்போம், நம்ம வந்து இப்படியே விட போறது கிடையாது. நம்ம ஆர்கனைஸ்டா வந்து இன்னும் ஆர்கனைஸ்டா இப்போ நம்ம இந்த ரூட்டு வீட்டுன்னா சொல்றாங்க இல்ல. ஆக்சுவலா வந்து நான் வந்து இத்தனை வருஷமா 5-6 வருஷமா வந்து எல்லாருக்கும் தெரியும் என்னைய. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் வந்து தெரியாது, யாரையும் எனக்கு தெரியாது, யாரும் வந்து பழக்கம்லாம் கிடையாது. ஆனா வந்து ட்விட்டர்ல வந்து இருந்தேன், இப்போ வருவேன், ஆர்டி பண்ணுவேன், போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு யூசரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேச எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்து இத்தனை வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ட்விட்டர்ல வந்து தளபதி ஃபேன்ஸு கூட இருந்ததுல அப்படி ஒரு இந்த இதை போடுங்க, இதை பரப்புங்க அப்படின்னு எவனுமே வந்து எனக்கு டிஎம்லயோ இதுலயோ வந்து எனக்கு தெரியும் தானே. இப்ப நான் வந்து என்னை வந்து ஒரு பெரிய ஐடி எல்லாரும் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அது சொல்லலை. இத்தனை வருஷமா நான் இருக்கேன். இத்தனை வருஷத்துல வந்து ஒரு ஐடி கூட வந்து ஒரு பெரிய ஐடியோ இல்லை ஒரு சின்ன ஐடியோ இல்லை ஒரு அஃபீஷியல் அக்கௌண்டோ யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பரப்புங்க, நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி குரூப்பை ஆர்கனைஸ்டா பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க, இதை போய் நீங்க பரப்புங்க, எல்லாரையும் போட சொல்லுங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் இந்த ட்விட்டர்ல இது வரைக்கும் ஒருத்தன் கூட வந்து அப்படி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணது இல்லை. நான் பல குரூப்ல இருந்திருக்கேன், பல தளபதி ஃபேன்ஸ் குரூப்ல இருந்திருக்கேன், ட்விட்டர்லயே சொல்றேன், வாட்ஸ்அப்லயே சொல்றேன். அந்த மாதிரி ஒண்ணுமே நடந்தது கிடையாது, ஒண்ணுமே இது கிடையாது. எந்த ஒரு டேக் போடணும், ஒரு பர்த்டே டேக்ல இருந்து, ஒரு சிடிபி டேக்ல இருந்து, ஒரு மூவி டேக்ல இருந்து, ஒரு ஒரு டேக் வேற இருக்கட்டுமே, ஆப்போசிட் ஆர்மி கூட ஒரு டேக் வேற இருக்கட்டுமே, எதுவுமே வந்து இங்க இருக்கிற ஃபேன்ஸ் பேசி இங்க இருக்கிற ஒரு 4-5 ஐடி சொல்லி நாங்களா ஆர்கனைஸ் பண்ணி பண்றது மட்டும்தானே தவிர எங்கேயுமே யாருமே ஒரு அஃபீஷியலா தலைவர் கூட இருக்கிறவங்களோ இல்ல தலைவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்களோ யாருமே அந்த மாதிரிலாம் வந்து சொன்னதே கிடையாது, கேட்டதும் கிடையாது. இதை போடுங்கப்பா, இதை பரப்புங்கப்பா, நம்மளால ஒருத்தனை ப்ரொமோட் பண்ணி விடுங்கப்பா அப்படின்லாம் எவனையுமே வந்து இது பண்ணதே கிடையாது. ஒரு டேக் ட்ரெண்ட் ஆகுதா, நாங்க ஸ்பேஸ் போட்டு நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு டேக் போட போறோம், எல்லாரும் இத்தனை மணிக்கு வந்துருங்க, 6 மணிக்கு டேக், 5:30 மணிக்கு எல்லாரும் ஆன்லைன் வந்துருங்க, டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க, ட்வீட்டா போடுங்க அப்படின்னு சொல்லி டேக் வந்து ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டு இருப்போம். டேக் போட போறோம் அப்படிங்கிறத சரியா நாங்களே பிளான் பண்ணி நாங்களே இது பண்ணி பண்றதுதான், ஃபேன்ஸாவே சேர்ந்து பண்றதுதான். இத வந்து நீங்க வந்து ரூட்னு சொல்றாங்க, இது சொல்றாங்க. அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா ரூட்லாம். ஜனநாயகன் படத்தை வந்து இங்க வந்து டைரக்டா போட்டுட்டு இருக்கான்.
நியாயமான ஒரு கோரிக்கை, ஒரு லீகலான ஒரு கோரிக்கை வந்துட்டு வைக்கிறோம். ஏங்க ஒரு படத்தை திருட்டுத்தனமா ஓட்டிட்டு இருக்கோம், அந்த ஐடியா தூக்குங்க, அந்த ஐடியா இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ஒண்ணும் வந்து நமக்கு எதிரா பேசுறோம் ஐடியா தூக்குங்கலாம் சொல்லல. இது இல்லீகல், இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது. அத கூட அவங்களால பண்ண முடியல. வந்து பெரிய மாஃபியா, நம்ம மாஃபியாக்கான மரியாதையே உழைப்பு சுரண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ரூட் நம்மளோட உழைப்ப. ஒரு படத்தை வந்து சொல்ல போனா எல்லாரும் சொல்ற மாதிரிதான், ஒரு படத்தை வந்து அவனுக்கு காப்பாற்ற முடியல, அவன் தான் ரூட்டு. சரியா? ஒரு படத்தை வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியல, அவ்வளவுதான் அவனோட இது. எப்படி நாமெல்லாம் கோவப்படணும். ஆனா வந்து ரூட்டு 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 என்னடா ரூட்டு, நாங்களே அவங்க வந்து ரூட்ல இருக்கிற ஒரு நீங்க வந்து ஜெகதீஷ வந்து தீவிர ரேஞ்சுக்கு வந்து இது பண்றீங்கல்ல. தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஜெகதீஷுக்கு ட்வீட் போட தெரியும்னு. நமக்கு தான் தெரியும் ஜெகதீஷுக்கு அதையும் உருப்படியா பண்ண தெரியாதுன்னு. சரியா? அந்த அளவுக்கு தான் அவரோட திறமையே. இந்த இணையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவரை போய் ஏதோ தீவிரவாதி ரேஞ்சுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே இங்க வந்து நம்மளுக்கு அப்படி இருந்து நமக்கும் ஐடி விங்ல க்ளோஸா இருக்கக்கூடியவங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் பழக்கம் தான். எல்லாரோடையும் தினமும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல தான் இருக்கிறோம். அப்படி அந்த ரூட் வாட்ஸ்அப் குரூப் எவ்வளவுதான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலையே. அப்படி ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. இப்ப எங்களை பத்தி போடுறவனுக்கெல்லாம் என்ன தெரியுமா, எங்களை பத்தி ஒரு நார்த் இந்தியா ஐடி போடுது, எங்களை பத்தி ஒரு தெலுங்கு ஐடி போடுது அப்படின்னா அவன் போடுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், விஜயை பத்தி போட்டா விஜய் ஃபேன்ஸ் பூரா லைக் பண்ணுவாங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க, வந்து லைக்க போடுவாங்க. இதுதான் அவங்களோட, அது பேசிக்கா அது ஒரு ரீச்சுக்காக போடுறது. எங்களை வச்சு அவனுங்க ரீச் ஆகிக்கிறானுங்க. தலைவர் வீடியோ போட்டா ரீச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்கா அது வந்து பண்றாங்க. மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை. யாரு அப்படி பார்த்தா நார்த் இந்தியால அவ்வளவு காசாடா இருக்கு ரூட்டுக்கிட்ட. அவன் 5 கோடிக்கும் 10 கோடிக்கும் பணம் எடுக்கிறவே திணறிக்கிட்டு இருக்கான்டா. அவனுக்கு வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணுமா அவன் பண்ணி கொடுப்பான், அவ்வளவுதான்டா அவன். மத்தபடி வந்து இங்க ஆன்லைன்ல வந்து ஒரு இன்ஃபுளுசரை பிடிச்சி அவனுக்கு வந்து காசு கொடுத்து இதை போடு அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து அறிவும் கிடையாது, தெளிவும் கிடையாதுடா. இங்க இருக்கிற பூரா விஜயை பத்தி பேசினா ரீச் ஆகுதுடா. அதனால நீ தமிழ் ரேண்டமா ஒரு தமிழ் ஐடிக்குள்ள போய் நீ ஓபன் பண்ணி பார்த்தனா அவன் வந்து ஒண்ணு விஜயை வந்து கடிச்சு வச்சிருப்பான், இல்ல விஜயை வந்து பிரைஸ் பண்ணி வச்சிருப்பான். இது ரெண்டு தவிர வேற எதுவுமே இருக்காது. எந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போனாலும் சரி, இந்த தமிழ் ட்விட்டர்ல நீ எந்த அக்கௌண்ட்டுக்குள்ள போனாலும் ஒண்ணு விஜயை கடிச்சு வச்சிருப்பான், இல்லைன்னா விஜய்க்கு சப்போர்ட்டா இருப்பான். அவன் அது ரெண்டு மட்டும்தான் பண்ண முடியுங்க. ஏன்னா விஜயை கடிச்சாலும் இங்க ரீச் வரும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் இங்க ரீச் வரும். நீ வேற எவனாவது பத்தி நீ வந்து போடு, நீ வந்து அதே ரீச் நீ வாங்கி காட்டு பார்ப்போம். வாங்க முடியாது. அதேதான் அங்கேயும் நடக்குது. இதுல வந்து அவன் காசு கொடுத்து ப்ரொமோட் பண்றான். இது வந்து ரூட் வந்து எவ்வளோ இதா வந்து ஒரு இதை வந்து செட் பண்றாங்க பாத்தீங்களா? அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களோட கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி படுது. நீங்க வந்து காசு கொடுத்து பண்றத இங்க வந்து ஆர்கானிக்கா நடக்குது அப்படிங்கிறதுனால, எங்களோட கூட்டம் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. நாங்க வந்து காசு கொடுத்து அந்த மாதிரி ரூட் வந்து ஒரு இதை வந்து செட் பண்றான், ஒரு நெரேட்டிவ் செட் பண்றான் அப்படின்னு. வேற ஒண்ணுமே கிடையாது. இது பேசிக் சிம்பிள் தான். எங்களுக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால நாங்க பண்றதெல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து படுது. வெளியில இருந்து பாக்குற ஒரு ஹேட்டர் மைண்ட் செட்ல நீ பாக்குறன்னா உனக்கு அப்படி படுது, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த விஜய்ங்கிற ஒரு பிராண்ட் ப்ராடக்ட் மாதிரி, அதுதான் ஒரு ஹாட் செல்லிங். அதான் யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லி சொன்ன மாதிரி அந்த அவர் கண்டென்ட்டை போட்டாருன்னா என்கேஜ்மெண்ட் வருது, அவ்வளவு லைக்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அது போடுறதுனாலயே அது வந்து ரூட் கண்ட்ரோல் பண்ணி தான் அவங்க தான் இது பண்ணி காசு கொடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவனுங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றானுங்க. இப்படியே வந்து ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இப்ப இதை இவனுங்க ட்ரை பண்றானுங்க. அதுதான் இன்ஸ்டால வந்து இந்த மாதிரி ஓகே இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இது பண்ணி அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம டிஎம்கே வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இருக்காது. அதானே இப்ப ரூட்டால வந்து ஒருத்தர் சிஎம் முடியும் அப்படின்னா, இப்ப ரூட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? மார்க்கெட் வேல்யூ என்ன தெரியுமா? எங்க போயிருக்கணும், என்ன ஆயிருக்கணும் ரூட்டா? எதுவுமே ஒண்ணும் தெரியாம ஏதாவது ஒண்ணு இவனுங்களுக்கு வந்து கடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்களா, தட்டுல வந்து இந்த தட்டுல வந்து இவன் தட்டுல மட்டும் பிரெட் இருக்கு, அந்த தட்டுல ஆனா பிரெட் இல்லைன்னு அந்த போட்டோல தெளிவா தெரியுது. அவன் போட்டிருக்க போட்டோலே தெளிவா தெரியுது பிரெட் எல்லார் தட்டுலயும் பிரெட் இருக்குன்னு. அந்த தட்டோட குடுக்குறாங்களா, அதுல பிரெட் நிறைய பிரெட் இருக்கா, அதையே எடுத்து வைக்கிறாரு, ஷேர் பண்ணிக்கங்க எடுத்துக்கிட்டு முதல்ல வைக்கிறாரு அவரு. அது தெளிவா தெரியுது. இவங்க அதை மீறியும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. நரேட்டிவ் செட் பண்றதுன்னா உள்ள 1 லட்சம் சேரு, வெளியில 1.5 லட்சம் சேரு. உள்ள 1 லட்சம் பேர் உட்கார்ந்தாங்க, வெளியில 1.5 லட்சம் பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நெரேட்டிவே தவிர
நாங்க அந்த மாதிரி எங்கேயாவது பண்ணியிருக்கோமா? 8 லட்சம் பேரா 9 லட்சம் பேரான்னு கணக்கு பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். அவன் நின்றுகிட்டு இருந்தான், உள்ள நின்றுகிட்டு இருந்தான், படுத்துக்கிட்டு இருந்தாலும் பேசிக்கிட்டு. நாங்க வந்து யூடியூப்ல உட்காந்து ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல காசு கொடுத்து பேச வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா எத்தனை நாட்கள் நாமளே வந்து அந்த ரூட் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாமளே வாட்ஸ்அப் கால்ல பேசிட்டு இருக்கும்போது புலம்பிருப்போம். டிஜிட்டல் மீடியால ஏன் பிரசன்ஸே கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க? குறிப்பா யூடியூப்ல நமக்கு ராம்குமார், கலர் கண்ணாடி அதுக்கு எந்த அளவுக்கு வீச்சு இருக்குது, அத்தனை பேருக்கிட்டையும் போய் சேருதா? ஏன் இவங்க வந்து யாரோடையும் வந்து தொடர்பு வச்சுக்கிறது இல்ல? யாரும் நம்ம கட்சி சார்ந்த நிகழ்வுகள், நம்ம கட்சிக்கு எதிராக பரப்பக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான பதில், இந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லைன்னு நம்ம ரசிகர்களாக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் தான் இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, யூடியூப்லயும் சரி முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டு இருக்கிறானுங்க. யூடியூப்ல நம்ம பிரசன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. இது எதையுமே அந்த ரூட்டோ காதல வாங்குறதும் கிடையாது, அவங்களுக்கு பத்தி கவலையும் கிடையாது. டிவி பெட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு 10 வினாடி பேசுறாரு. டிவி பெட்டிக்கு அதுக்கு போடுறது விசிலுக்கே ஓட்டு போடுற மாதிரின்னு சொல்லிட்டு அங்க எடப்பாடியில 50,000 பேர் போடுறான். இவருடைய ரெண்டாவது பெரிய கட்சி அங்க டிஎம்கேவே மூணாவது தான். டிஎம்கேவே மூணாவதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தள்ளுறாரு. நீ ரூட்டுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிற, நீ எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற? நீ 10 செகண்ட் டிவி பெட்டிக்கு ஓட்டு போடுங்க அவர் சொன்னது, நீங்க அதுக்கு போடுறது வந்து நம்ம விசில் சின்னத்துக்கே போட்ட மாதிரி அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை நம்ம கேண்டிடேட்டா நினைச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு 10 வினாடி அவர் பேசுனதுக்கு திமுக 3வது இடம் போகுது, தாவேகா 2வது இடம் வருது, டெபாசிட்டை வாங்கி கொள்கிறது என்றால் அப்ப நீ எந்த உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? அவர் செல்வாக்கை இன்னும் குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டு அந்த மாஃபியா இந்த மாஃபியான்னு சொல்லிட்டு இவனுங்க அது எப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாம இன்னும் கவனமா இருக்கக்கூடிய, இன்னும் தீவிரமா களமாடக்கூடிய நேரமா தான் இது இருக்குது. நமக்கு எதிரான ஆர்கனைஸ்ட் அட்டாக்ஸ் வந்து இன்னும் அதிகமா வரும். ஓகேயா? ஆனா இந்தியாவை செய்யறது என்னன்னா, நம்ம அதிகாரத்துல இருக்கோங்கிறதுனால அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு சேஃபா பயம் இல்லாம போடலாம். இவனுங்க மாதிரி வந்து நம்ம கருத்தை தெரிவிச்சாவே அரசு கேஸ்ன்னு போடுறாங்க தெரியுமா? அது இல்லாம சுதந்திரமா நம்ம போடலாம். எது உண்மையா அதை போல்டா எடுத்து பேசலாம் நம்ம. கரூர் இன்சிடென்ட்ல அத்தனை பேருக்கு மேல எக்ஸ்பெரி உனக்கு இருக்குல்ல? ஆமா உண்டு, அவனுக்கு கேஸ் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்குது. நம்ம பிரியா அது எல்லாரு மேலயும் இருக்குது. இவனுங்க இந்த லட்சணத்துல வந்து இவனுங்க பிஜேபியை சொல்லுவானுங்க. கரெக்டா அண்ணே? இப்ப இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஒரு திரும்ப நம்ம ஐடிவிங்க இழுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு உங்கள்கிட்டே நான் கேட்கிறேன், ஐடிவிங்க சார்பா இப்படி ஒரு வீடியோ போட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒண்ணு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது தானே. எங்க இருந்து நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்? அவன் வெறி கொண்டு இண்டிவிஜுவலா நம்ம தலைவனை நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு அவன் இறங்கி வேலை பார்த்தான், ஆன்லைன்ல இருந்தான். எந்த எலெக்ஷன்லயும் நடக்காது, இந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு. தலைவர் சொன்ன மாதிரிதான் ஒரு புது மாற்றத்தை வந்து ஒரு புது தேர்தலை வந்து இந்த தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்னு. அதுதான் நடந்துச்சு. மற்றபடி அவர் சொல்லாது எதுவுமே நடக்கல. அவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துச்சு. நீங்க வந்து இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் தான் வந்து ஆட்சி அமைக்க வச்சுச்சு. ஏதோ சவுண்டு இதுக்கு மேலே வந்து இன்ஸ்டாகிராம்னாலதான் நாங்க ஜெயிச்சோம், ட்விட்டர்னாலதான். ஆனா யாரும் சவுண்ட் ஒரு சாவியோடது. இதுக்கு மேலே இன்ஸ்டாகிராம்னாலதான் நாங்க ஜெயிச்சோம், ட்விட்டர்னாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க தலையெழுத்து. அடுத்த வருஷம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த அனிசா மாதிரியான ஆட்கள் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம், ஊருக்கு ஊரு, தொகுதிக்கு தொகுதி வந்து அதிகமாகிட்டே போயிட்டு உங்களால எங்க இருந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது, இன்ஃபில்ட்ரேட் பண்ணவே முடியாது. அவன் 10,000 ஓட்ட கன்வின்ஸ் பண்ணுவா, கிராமமா போவா, பாட்டிக்கிட்ட எல்லாம் வந்து 10 சொன்ன எல்லாத்தையும் எடுத்து கன்வின்ஸ் பண்ணுவா. இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கண்டுபிடிக்க போறீங்க? இப்படி ஒரு பிரச்சாரம் நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுமா? தன்னிலட்சியா நீங்க எல்லாம் பிரச்சாரம்னா இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? அன்னைக்கு வந்து 10 நோட்டீஸ் கையில கொடியை பிடிச்சிட்டு போறதுதான் பிரச்சாரம். ஆமா, பூத் கமிட்டியில ஆள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பூத் கமிட்டியில வந்து இண்டிவிஜுவல் கேண்டிடேட் போட்டு அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் வந்து டிஎம்கே தான் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு 5 பேர் 10 பேர் போறாங்கன்னா அவங்களுக்கு சார்பா பூத் ஏஜென்ட் போறாலும் டிஎம்கே தான் இருக்கணும். இவனுங்களுக்கு இதுதான் கட்டமைப்பு, இதுதான் வந்து கட்சியை வெற்றி பெற வச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த கோமாளிங்க. ஓட்டு போட ஆள் வேணுமா? இப்ப பூத் 10-15 பேர் உள்ள இருந்து இருந்துச்சு. நம்ம எல்லா இதுலயுமே இருந்தோம், எல்லா இதுலயுமே நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய பூத் ஏஜென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சது.
உங்களால நமக்கான ஓட்டு என்ன அப்படிங்கறது வந்து ட்ராக் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்ச வரை சொல்றேன், மேபி இதுல ஃபேக்சுவல் ஏதாவது இருக்கலாம். ஒரு 25,000 to 30,000 பூத் நம்ம சைட்ல இருந்து 25,000 to 30,000 பூத்துக்குள்ள மோர் ஆர்லெஸ் ஒரு 10% எரர்ல அவங்க சொல்லிட்டாங்க நம்மளுக்கு இவ்வளவு ஓட்டு இந்த பூத்துல விழுந்திருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஆட்கள் வந்து கரெக்டா சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் கட்சியில பேசின வரைக்கும் சொல்றேன் என்ன. சோ இது வந்து அவங்களால ஈஸியா ட்ராக்கபிளா இருந்திருக்குது. அவங்களுக்கு வந்து அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்னஸ் இருந்திருக்குது. மக்களுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அந்த உணர்வுல இருந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை பார்த்திருக்கானுங்க. நிறைய பேரை கூட்டு ஒரு புது கட்சிக்கு ஒரு 2 years ஆன ஒரு பார்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தேர்தலை சந்திக்கக்கூடிய பூத் கமிட்டி அனுபவமே, பூத் ஏஜென்டா இருக்கக்கூடிய அனுபவமே ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவமா இருக்கக்கூடிய நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து, நம்ம தொண்டர்கள் வந்து இவ்வளவு தூரம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஸ்மார்ட். ஏன்னா நான் பிசிக்கலி என்னுடைய பிரசன்ஸை காட்டுறேங்கிறது மட்டும் வேலை இல்லை, அங்க ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குதுல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வச்சுட்டு இன்னைக்கு எத்தனை பேர் வராம இருக்காங்க, அதுல நம்ம வாக்காளர்கள் யாரு, இவங்களெல்லாம் நம்ம கன்வின்ஸ் பண்ணிருந்தோம், இந்த தெரு இது டிக்காவல, இவங்க எல்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு வந்த விதமா இருக்கட்டும். ஓகே, கூப்பிட்டு வந்து சரி ஒருவேளை அவங்களுக்கு வெயிலுக்கு தாக்கமோ அல்லது வர முடியாம போற சூழலோ இருந்ததுன்னா அந்த ஓட்டு போயிடக்கூடாது, வேஸ்டா போயிடக்கூடாது. இவங்க எல்லாம் நம்மளுடைய வாக்காளர்களா வந்து அறியப்பட்டவங்க, நமக்கு ஓட்டு போடுறதா சொன்னவங்க, அதை கூட்டு வந்த விதமா இருக்கட்டும். இருக்கிற பூத் மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு அங்க நமக்கான வாக்குகள் எவ்வளவு விழுந்திருக்குது அப்படிங்கிற பூத்துல ஸ்மார்ட்டா அதை சென்ஸ் பண்ண விதமா இருக்கட்டும். மோரலஸ் எல்லாம் மேட்ச் ஆயிருக்குது. என்ன தெளிவாலாம் அடிச்சாங்க நம்ம கட்சி. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பா இருந்தது உண்மையில. ஃபர்ஸ்ட் அதாவது எப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டா சொல்ல முடியுமா இவங்களால அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது. இவங்க சொன்ன எக்ஸிட் போல் தான் இவங்க பூத்துல இவ்வளவு ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னதுதான் நடந்திருக்கு. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க இவனுங்கனால ஒருத்தனால எக்ஸிட் போல வந்து கரெக்டா கணிக்க முடிஞ்சது. அதாவது அட்லீஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர் வேணாம், அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு க்ளோசர் டு த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாலிட்டிக்கு க்ளோசர் டு த ரியாலிட்டியாச்சும் இருந்தது. அவனுங்க 15, 8, 10 சீட்டுன்னு போட்டு இருந்தானுங்க அவனுங்க. ஆமா, இல்ல ஒரு சீட் அப்படின்றாரு, அந்த ஒண்ணுமே டைட்டா தான் இருக்குது அப்படின்றாரு. சரி, கோஹோஸ்ட் எது காமிக்குதா? ரெக்வெஸ்ட் எனக்கு சுத்தமா எதுவுமே காமிக்கல. கோஹோஸ்ட் இல்ல, நான் கோஹோஸ்ட் இல்ல. ரெண்டாவது எக்ஸ்பீரி ஸ்டாலின்லாம் வந்து இந்த நல்லா வேஷம்லாம் வந்து பொருங்கல. அந்த ஆள்லாம் வந்துட்டு ரொம்ப பெருந்தன்மையா பேசலாம். எப்படி தெரியுமா, லைக் வந்து கரூர் இன்சிடென்ட் வந்துட்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வீடியோல வந்து பெருந்தன்மையை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. எந்த தலைவனும் தன் கட்சி தொண்டை சாகணும்னு நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செந்தில் பாலாஜி வச்சு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கும் போது ரொம்ப அசிங்கமான ஒரு பிக்சரை வந்து டெபிக் பண்ண வைப்பாரு, சித்தரிப்பாரு. அவங்க ஐடி விங்லன்னு கொடுக்குற பிக்சரை வந்து ஸ்லைடு ஓடுறாப்புல தலைவர் வாகனத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, கீழே ஃபுல்லா பிணங்கள் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன நேர்மையா இதே மாதிரிதான் இந்த இதுலயும் நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இடையூறா இருக்க மாட்டோம், உங்களுக்கு எந்த இதாவது இருக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் சொல்றதுலாம் வந்து ஒரு கபட நாடகம். இதெல்லாம் புரியுதா இல்லையா? பின்னாடி உட்காந்து அவ்வளவு அவதூறு பரப்புறது. அதுல என்னன்னா அந்த போட்டோ வந்து அங்க எடுத்த போட்டோவே கிடையாது, அது வந்து பெரம்பலூர்லயே இங்க வேற எங்கேயோ எடுத்தது. அது பெரம்பலூர் தான், பெரம்பலூர் எடுத்த போட்டோ எடுத்து அந்த மார்பிங் பண்ணி அத சிரிக்கிற மாதிரி கரெக்ட். அது ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர். எல்லாரும் அங்க வந்து இதா இருக்காங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அப்படி ஒரு போட்டோ வச்சு கட்டமைச்சாங்க. அதையும் எடுத்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு வந்து பிணங்கள் கீழே இருக்க மாதிரி, பஸ் அதுக்கு மேல இருக்க மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப கேவலத்துன்னு வச்சோம். அதாவது வெளியே வந்து செய்யது அடுத்த நாளே இருந்துகிட்டு ஸ்டாலின் இருந்துகிட்டே நல்லவன் மாதிரி, அதுதான் அவரோட கேரக்டர். என்னன்னா வெளியே வந்து தன்னை வந்து ரொம்ப நல்லவனாகவும் ஓகேவா பெரிய டிப்ளமேட்டிக்காவும் அப்படியேதான் காமிச்சுக்கிறது. தன்னோட தொண்டர்கள் இருக்கிறதே ஒருத்தர் விரும்புவாரான்னு பேசிட்டு ஓகேவா, நீ செந்தில் பாலாஜி எல்லாம் விட்டு இவ்வளவு கேவலமா பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி சட்டமன்றத்திலயும் நீ இது மாத்தி பேசின பாத்தியா, அதுதான் உன்னோட உண்மையான கேரக்டர், அதுதான் உண்மையான திமுக. கரூர்ல வந்து திமுக 3வது இடம். நீங்க வந்து கரூர்ல வந்து தாவேகா தோத்துருச்சுன்னு பேசுறாங்களே தவிர திமுக எத்தனாவது இடம்னு பேச மாட்டாங்க. ஆமா, கரூர்ல திமுக 3வது இடம். செந்தில் பாலாஜி பின்னாங்கால் பெடலில் அடிக்க பயந்துட்டு ஓடினாரு வேற தொகுதியை மாத்தி. அந்த தொகுதியிலயும் மூக்குத்தி தொங்கட்டம் எல்லாம் கொடுக்கலன்னா, பண்டம் பாத்திரம் எல்லாம் கொடுக்கலன்னா அவரு எத்தனைடா சுரேந்தர் 3000 ஓட்டா 4000 ஓட்டாடா ஏனே அப்பவே வந்து தெரிஞ்சிருக்கானே. செந்தில் பாலாஜி வந்து கரூரை விட்டு ஓடினப்பவே தெரிஞ்சிருச்சோனே அவங்களுக்கு நம்ம வந்து தோக்க போறோம், இது சரியில்லை. தெரிஞ்சதுனாலதான் சொல்றோம் இவனை, அதை ஏத்துக்க மாட்டாங்க இவங்க.
இவங்க எப்படின்னா ராஜதந்திரி மாதிரி பேசுவாங்க. அவருடைய ரேஞ்ச் என்ன, அவர் வந்து கரூரை கைப்பற்றி முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், டன் அண்ட் டஸ்டட். அடுத்தது அவர் கொங்கு மொத்தத்தையும் கேப்சர் பண்றதுக்காக ஒரு இப்படி மிஷன் பார்த்தா எடுத்தாங்க. கரூரை வந்து அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணியில இருக்கிற அதிமுக ஜெயிச்சிருக்கு. புரியலையே. அதுக்கு டஃப் ஃபைட் கொடுத்திருக்கிறது நாம 2வது இடம். இது அவனுக்கு நம்ம தோத்தது வெறும் 1800 ஓட்டு தான்டா 1800 கரூர்ல ஓட்டு மதியழகன். ஓகே, ஆமா நிச்சயமா ஒரு பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காரு. திமுக 3வது இடம்டா இவனு. திமுக 3வது இடம். இல்ல நீ வந்து விஜயபாஸ்கர்லாம் அவ்வளவு பெரிய ஆளு, ஓகேவா? இப்ப நீ கரூர்ல வந்து டிஎம்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கு, அங்க ஆல்ரெடி காங்கிரஸ்க்குமே ஓகேவா ஜோதிமணி எல்லாம் கரூர் அப்படிங்கறனால அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துலயே நம்ம வெறும் 1800 ஓட்டுல தான் ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய இது. ஆக்சுவலா எப்படி வேணா மாறி இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. ஆமா, லீடிங்கும் வந்தாரு நடுவுல மதியழகன். நீ அந்த மக்கள் ஓகேவா, அந்த மக்கள் வந்து நம்ம தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்னு தான் இவ்வளவு ஓட்டு நமக்கு வந்திருக்குமா, யோசிச்சு பாரு. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இத்தனைக்கும் அத்தனை பணம் டெபாசிட் போயிருக்கும். சையத் பணம் விளையாடிச்சு சையது. அங்க வந்து திமுக வந்து 6000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு, அது இல்லாம 0.5 கிராம் கோல்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்திரங்கள், ஓகேவா, புடவை, சேலை, வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வாரி அரைச்சாங்க. அதிமுகவும் சும்மா இல்ல, அதிமுக ஒரு ஓட்டுக்கு 3000 கொடுத்தாங்க. அதுக்கு மேல அவங்க பாத்திரம் அது இதுன்னு கொடுத்தாங்க. கொலுசு 6 கிராமுக்கு, சாரி வெள்ளி 6 கிராம் கொடுத்தாங்க. இவ்வளவுதான் கொடுத்து நம்ம எதுவுமே பண்ணாம 1800 ஓட்டுல மதியழகன் தோக்குறாரு. பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த மாவட்டத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோம் தானே, அதையும் பாரு நீ வந்து. ஆமா ஆமா ஆமா, மத்த கரூர்ல இருக்க மத்த தொகுதியில நம்ம ஜெயிச்சு வைப்போம். ப்ராசஸ் பண்ண முடியல இவங்களால, ஒட்டு மொத்தமா அதை இன்ஸ்டாகிராம் தலையில போட்டுட்டு மக்களை சிரமப்படுத்திட்டு போயிடலாம். மக்கள் சிரமம் ஒன்னா மக்கள் வந்து இப்ப கில்ட்டியா இருக்காங்க, ஐயோ தெரியாம ஓட்டு போட்டுட்டோமே தாவேக்கான்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாம் ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரி இவனுங்க ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்ப மறுபடியும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா, புரியல எப்படி உழைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, நீங்களே சொல்லுங்க, மக்கள் கிட்ட கருத்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல வந்து பார்த்தேன்னு சொல்ல, அன்னைக்கு உங்க உழைப்புலையோ அல்லது உங்க அணுகுமுறையிலயோ அல்லது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலயோ பிளண்டர்ஸ் இருக்கிறதா அவர் அந்த வீடியோ உணர்த்துது. கரெக்டா பேசுறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நாங்க எங்களை தகவல் வச்சுக்கணும், என்ன எந்த தீர்ப்பா இருந்தாலும் அது மக்கள் தீர்ப்பு, அதை ஏத்துதான் ஆகணும், இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் என்று சொல்ல வேண்டியது. கல்யாண வீட்டுல போயிட்டு உட்காந்து என்ன பண்ண வேண்டியது, மாயாஜால வித்தை காட்டி கண்கட்டி வித்தை காட்டி சூனியா வச்சு தூக்கிட்டு போன மாதிரி இவ்வளவு இழிவா இந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய இதுல வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அதை நம்ம கண்களுக்குள் படாம போயிட்டாங்க. என் கண்ணை மூடி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்க? தேர்தலுங்கும் போது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் தான், நீங்க யூடியூப்ல ஃபுல்லா ப்ரமோட் பண்ணல, நீங்க உங்களை மாதிரி காசு கொடுத்தா பண்ணப்பட்டது. அவன் இது பண்ணது ஃபுல்லா தன்னெழுச்சியா வந்து அவருடைய ஆதரவு. முதல்ல உணர்வு மிக்க காசு, பணம், சாதி, மதம் இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு உணர்வு ரீதியா உங்களுக்காக நிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க. அந்த உணர்வு பிரதிபலிக்கப்பட்ட இடம் தான் இன்ஸ்டாகிராம், அவ்வளவுதான். இதைதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியாங்கிறது வந்து பார்த்தா சொன்ன அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவனுக்கு வந்து என்ன தோணுதோ அதை வந்து போடுறான். அந்த உணர்வு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம் தான். உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்குதா? முதல்ல கூட்டணி கட்சிகளெல்லாம் கழட்டிட்டேன்னு சொன்னா உங்க கோர் ஓட் பேங்க் 20 தாண்டுமா? ஒரு சீட் கன்வர்ஷன் பண்ண முடியுமா உங்களால? கூட்டணி கட்சிகள் தூக்கிட்டோம்னா சீட் கன்வர்ஷன். சமூக நீதின்னு சொல்லிட்டு 16 சாதி கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு நீ வந்து தேர்தல் இல்லைன்னா உனக்கு உன்னை இனிமே வேண்டா ஓட்டு போடுவான். ஆனா இவரு அடிச்சு உடைச்சிருக்கிறது என்ன, 13 வயசு பையனை வந்து அடிச்சு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடிச்சு வந்து கொண்டுட்டானுங்கன்னா இது சண்டே இல்லை. ஒரு வட இந்தியா பையனை வந்து அருவாளை வச்சு வெட்டினாங்களே, அது வந்து எந்த ஊர்ல நடந்துச்சு? ஒரு வட இந்திய பையனை அருவாள்ல நம்ம ஊர் பசங்க வந்து வெட்டினானுங்களே, எந்த ஊர்ல நடந்துச்சு? 2 வயசு பொண்ணு கடிச்சு கொண்டானுங்களே, அது எந்த ஊர்ல நடந்துச்சு? யார் ஆட்சியில் நடந்துச்சு? அப்பெல்லாம் வந்து இதை பேசுனீங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இதெல்லாம் பேசுறப்பதான் நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, இன்னும் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இப்ப இருக்கிற அரசியலே நீங்க புரிஞ்சுக்கல. இப்பவும் என்னடா நீ சிஎம்மா இருந்தா நீ வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேன், எதுவுமே ஒரு ராஜா மாதிரி வந்து நீ இருப்ப. மத்தவன் ஆட்சினா வந்து ஒரு விஷயம் அவர் பேசுறது வந்து நான் தப்பு சொல்லல, பேசணும் தான், அது வந்து நடந்திருக்க கூடாது. அவர் சொன்னதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது. ஆனா உங்க ஆட்சின்னு வர்றப்போ உங்க ஆட்சியில் நடக்கிறது எதை பத்தியுமே நீங்க வந்து வாயை திறந்து பேச மாட்டீங்க. இன்னொருத்த ஆட்சியில வந்து சின்னதா ஒரு தப்பு, எங்கேயாவது ஒரு தப்பு நடந்தா நீங்க வந்து அதை வந்து
பெருசா நீங்க பேசுறீங்க அப்படின்னா இதுல இங்கேயும் நீங்க தோத்துதான் போறீங்க. இதுல வந்து நீங்க வந்து மக்களுக்காக நீங்க வந்து போராட போறோம் இது பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் பாக்குறான்ல, என்னப்பா உங்க ஆட்சியில அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சு, எதுக்குமே வாயை திறக்காம இப்போ வந்து நீ வந்து ஒரு வாரம் கூட ஆகல, நீ வந்து இதுக்கு வந்து நீ வாயை திறந்து நீ வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அதுவும் வந்து உன் மேல வெறுப்பத்தான் உருவாக்கும். அவர் ஐடியா வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங் கிட்ட கொடுத்தாச்சுப்பா. புரியுதா இல்லையா? அவனுக்கு தினசரி செய்தி நம்ம தந்தியில வர்றது, புதிய தலைமையில வர்றதுக்கெல்லாம் கோட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகே, அதையும் நீ பார்க்கத்தான் போற. இனிமே ஆமா, வந்து எம் கே இது வந்து ஸ்டாலின் அவனுக்கு ஐடி வெறுப்பு வந்து தானே உருவாக்கும். இது வந்து அவனுக்கு புரியவே புரியாது கடைசி வரைக்கும். நம்ம வந்து அட்டாக் பண்றோம், நம்ம வந்து இந்த அரசை வந்து அட்டாக் பண்ண போறோம், இந்த அரசை வந்து நம்ம வந்து சாய்க்க போறோம், மக்கள் மத்தியில வந்து இந்த அரசு மேல வந்து வெறுப்பை விதைக்க போறோம் அப்படின்னு நினைச்சு இது பண்றானுங்க. ஆனா இதுவுமே அவனுங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுது. அது வந்து அவனுங்களுக்கு புரியாது. நாங்க வந்து நான் சொல்ற வார்த்தை, ஏய் டிவிக்கே காரன் சொன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து எங்களை வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு ஏளனமா பார்த்தவன் எல்லாம் இன்னைக்கு வந்து காணாம போயிட்டாங்க. இப்பவும் அதே தான் சொல்றேன். நீங்க இந்த அரசியலை கையில எடுத்தீங்க, இந்த ஒரு வெறுப்பு அரசியலை கையில எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு கூட இது வந்து எடுத்து போட்டுங்க, பிரச்சனை இல்லை. 5 வருஷம் கழிச்சு கூட பார்ப்போம். ஏன் அடுத்த வருஷமே தேர்தல் வந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? அப்பட்டமான கேவலமான கீழ்த்தரமான அரசியல் வந்து ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படி இல்லைன்னா அவர் வந்து இங்க போய் சொல்லுவாரா, ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது, இந்த ஆட்சி எப்ப வேணாலும் கவிழலாம், ரெடியா இருந்துக்குங்க, 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தலும் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இவர் மேனிஃபெஸ்ட் பண்றாரு? எவ்வளவு ஒரு 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 விஷத்தை உள்ள வச்சிட்டு இருக்காரு. ஆனா வெளியில பேசும்போது வந்து இந்த ஆட்சி தொடர நாங்க வந்து இதா இருக்க மாட்டோம், அதா இருக்க மாட்டோம் நடிப்பு, அத்தனையும் நடிப்பு செய்யுது, நல்ல விஷயம் போடுறது. ஏன் செய்யுது ப்ரோ? இந்த மனுஷன் அரசியலுக்கு வந்து 2-3 வருஷம் ஆகுது, இன்னமும் இவரை பத்தி புரிஞ்சுக்கிடாம இருக்கிறானுங்க. இவரால முடியாதுன்னு என்னத்த சொல்றானுங்களோ அதைத்தான் அவர் முடிச்சு காட்டுவாரு. இவனுங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் எடுத்து போடுறதுனால வந்துட்டு என்னவோ வந்துட்டு இதாயிரும் நினைக்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்க போறாரு, அது வேற விஷயம். பாரு, இன்னைக்கெல்லாம் அந்த அம்மா உணவகம் எல்லாம் பாரு, அதை சீரமைப்பு பண்ணி தரமானதா மாத்துவேன் சொல்லிட்டு அவர் மாத்திட்டு அவரு அந்த இதுல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க எல்லாம் இப்ப மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் அவங்க தொகுதியில என்ன பிரச்சனை, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி போய் கேட்டோமே, மக்கள் கோரிக்கையா வச்சாங்க, அதையெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுக்கு போயிட்டாங்க. நீ உட்காந்து இல்லாத ஒன்றை வந்து கட்டமைச்சுக்கிட்டு. இல்ல, போன ஆட்சியில வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நம்ம எடுத்து போட்டோம். இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா வந்துட்டு அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு என்னென்ன குறுக்கு வழி எல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்ஃபுளுசரை வச்சு, அதை வச்சு, ஆடை வச்சு, என்னென்னமோ பண்ண முடியுமோ பண்ணானுங்க. கவனத்துல செலுத்தல. இவர் வந்துட்டு அடுத்த நாளே வந்து அந்த அம்மா உணவகத்தை அடிச்சு உடைச்சானுங்க இவனுங்க. அந்த போன எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே இதை வந்து அவர் வந்து ஸ்டாலின் வந்து கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சாப்புல, நீங்க வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், உடைச்சது வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங்கா வந்து அப்ப வந்து பண்ணாங்க. அதை அதாவது உடைச்சது அவங்க ஆளுதான், திருப்பி வச்சது அவங்க ஆளுதான். அண்ணே, இப்போ அந்த அம்மா உணவு இருக்குல்ல, இது வந்து பேசிக்கா வந்து ஒரு சென்னையிலேயோ இல்ல ஒரு சிட்டில படிக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன்கிட்ட வந்து கேட்டா தெரியும் அம்மா உணவகம் வந்து உனக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓகேவா? அத வந்து ஒழுங்கா சரியா அந்த அம்மா உணவகம் அப்படின்னு அந்த பேரு இருக்கிறதுனாலயே வந்து அதை வந்து நிறுத்தி வச்சாங்களா, இல்ல என்ன வன்மத்துல வந்து அது வந்து அந்த இதுவே வந்து ஸ்டாப் ஆச்சு, என்ன பிரச்சனையில ஸ்டாப் ஆச்சு, எதுவுமே தெரியல. ஆனா இப்ப தலைவர் வந்து அதை கொண்டு வந்தது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ஒரு சென்னையில அப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து அதிகபட்ச தேவை வந்து அவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பணமா தான் இருக்கும். அதிகபட்ச தேவையா வந்து அதுவா தான் இருக்கும். அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்கு காசு வேணும். சரி, ஹோட்டல்லையோ இல்ல வேற எங்கேயோ. அது இல்லாத பட்சத்துல அவன் அம்மா உணவகத்தை கண்டிப்பா தேடி போவான். அது வந்து எனக்கு அந்த விஷயத்துல வந்து அந்த இதை வந்து பிடிக்கும். அந்த ஜெயலலிதா அவங்கள வந்து அந்த விஷயத்துல வந்து பிடிக்கும். இது வந்து அவங்க எதை மைண்ட்ல வச்சு அதை வந்து கொண்டதான்னு தெரியல. ஆனா வந்து அது வந்து சரியான திட்டம். அது அந்த அம்மா போனதுக்கு அப்புறமா அது பேரு நிலைச்சு நிக்குன்னு நினைச்சாங்க.
அதே மாதிரி ஒரு ஆமா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே இன்னைக்கு எடப்பாடி 47 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா உணவு தான். அதே இப்ப அதே திட்டத்தை வந்து நம்ம தலைவர் வந்து அதை வந்து ரெனோவேட் பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னும் ஹெல்த்தி ஃபுட்டா வந்து கொடுத்தாங்க. கம்மியான விலைக்கு அதே 5 ரூபாயிலயோ 10 ரூபாய்க்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது இது முழுக்க முழுக்க நமக்கு தான் பெருமையை தேடி தரும். இதுல வந்து அவங்க அவங்க பேரு இருக்கும். அவங்க பேரை தாண்டி இதுல வந்து நமக்கு பெருமை, நமக்கு தான் வந்து அந்த பெருமையும் பாராட்டும் வந்து சேரும். இதுல வந்து அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு இந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சிப்பா அப்படின்ற மனநிலையை வந்து அந்த அம்மா உணவகம் வந்து ஏற்படுத்தி தரும். செய்து ப்ரோக்கு தெரியும் நினைக்கிறேன். செய்து ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2011 2006 இந்த காலகட்டங்கள்லாம் கருணாநிதி ஜெயலலிதா இப்படி மாறி மாறி ஆட்சி வரப்போ இவங்க கொண்டு வரதை அவங்க நிப்பாட்டுவாங்க, அவங்க கொண்டு வரதை இவங்க நிப்பாட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தலைமை செயலகம் வந்துட்டு கருணாநிதி பீரியட்ல கொண்டு வந்தது, அது ஜெயலலிதா வந்துட்டு நிப்பாட்டாங்க. இன்னொன்னு பாட புத்தகம் ஹாஸ்பிட்டலா மாத்தினாங்க. அப்புறம் சமச்சீர் கல்வின்ட்டு வந்துட்டு கொண்டு வந்ததை வந்துட்டு அவங்க மாத்துறாங்க. ஒரு சில விஷயங்கள் அந்த கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது, இந்த கவர்மெண்ட்ல வந்தது அந்த கவர்மெண்ட். பஸ் கலரே வந்துட்டு மாத்தி மாத்தி பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கலர் இந்த கவர்மெண்ட்ல ஒரு பஸ் கலர் இருக்கும், அந்த கலர் எல்லோ கலர் வந்தது, மஞ்சள் கலர்னா வந்துட்டு டிஎம்கே, பச்சை கலர்னா ஏடிஎம்கே. இந்த இது எல்லாத்தையும் தொடச்சிடுற நீ யாரு? அதுவும் நமக்கு சொல்றதுக்கு வாய் குச்சமா இருக்குது, இதாதான் இருக்குது. அந்த பேர்லயே தொடர்றாரு பாருங்க மகளிர் உரிமை தொகையெல்லாம். அண்ணே இப்ப வந்து ஸ்டாலின் வந்து சொல்றாப்புல, நம்மளோட திட்டங்கள் வந்து தொடர்ற வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப அம்மா உணவகத்தை வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ரெனோவேட் பண்ணி. இப்போ வந்து அம்மா தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி எவனா அதிமுக எவனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானா? உங்களை மாதிரி மடத்தனமா எவனா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானா? அடே திட்டம் நல்ல திட்டம், அதனால 4 மக்கள் பலனடைகிறாங்க. 1000 ரூபாய் காசுங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா அதை வாங்கி பயனடைகிற மக்களுக்கு வந்து அது பெரிய காசு. அந்த காசுல வந்து அரிசி வாங்கி போடுவாங்க, பருப்பு வாங்கி போடுவாங்க. அந்த திட்டம் மக்களுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்து அந்த திட்டத்தை வந்து அந்த அரசுக்கு தொடருது அப்படிங்கிறது வந்து அந்த அரசுக்கு தான்டா பெருமை, உங்களுக்கு பெருமை கிடையாது நாயே. நீ உன் காசு உங்க அப்பன் காசை கொடுக்கல நாயே, சரியா? ஒரு விஷயம் நல்லது பண்றேன்னா அந்த மக்கள் வந்து அது யாரு செஞ்சாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுப்பாங்க. ஒரு நிமிஷம் கேக்குதா இல்லையா ராஜேஷ்? கேக்குது. இப்ப ஆரம்ப காலத்துல வந்து பேருனா அத்தனை பள்ளிகளை திறந்து ஓகேவா, மதிய உணவு திட்டம் யாரு கொண்டு வந்தா? அதுக்கு பேர்லாம் இல்ல ஓகேவா. அது மதிய உணவு திட்டம், காமராஜரின் மதிய உணவு திட்டம் எல்லாம் வைக்கல. ஆனா அது பேர்லாம் தேவையில்லை. அது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்கள் டக்குன்னு சொல்லுவாங்க, அது காமராஜர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவனுக்கு திட்டத்துல பேரு உங்க அப்பன் பேரையோ உன் பேரையோ வச்சுக்கிறது முக்கியம் கிடையாது. அது நல்லதா இருக்குன்னா அது மக்கள் கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அதை ஞாபகம் வச்சுப்பாங்க, யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, யாருனால இது வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம தலைவருக்கு வந்து அந்த பேர்லயே கண்டினியூ பண்றது வந்து அவரு இன்செக்யூரெல்லாம் ஃபீல் பண்ணல. இருந்துட்டு போகுது, நல்ல திட்டம் தானே, அந்த பேர் அப்ப வச்சுங்க, அதை கண்டினியூ பண்றேன் அவ்வளவுதான். மக்களுக்கு வந்து அதை வந்து நிறுத்தாம இவர் கொடுக்குறாரு அப்படிங்கறதா மைண்ட்ல இருக்குமோ தவிர அது யாரு வந்துச்சு இந்த கட்சியா பண்ணுச்சு அப்படின்லாம் இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. இல்ல அதாவது லேப்டாப் கொடுக்கறத வந்து